நம்ம வந்து குக்கிங் vlog தான் பார்க்க போகிறோம். பேசிக்லி இந்த நிறைய குக்கும்பர் பறிச்சேன்ல, அந்த குக்கும்பர்லேருந்து 2 பழுத்ததை எடுத்து ஒரு புது ரெசிபி, நாட் புது ரெசிபி, ஐம் ஷுர் வேறு யாராலும் ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் மோர் குழம்பு, குக்கும்பர் மோர் குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதை வந்து குக்கும்பரை வந்து தானாக போடாமல், லைக் பேசிக்லி காயாக போடாமல் பூசணிக்காய் மாதிரி இதை வந்து அரைச்சி, தேங்காயோட அரைச்சி விட்டு மோர் குழம்பு பண்ணி பார்க்கலான்னு ஒரு அட்டெம்ப்ட்டு பண்ண போகிறேன். நீங்கள் பாருங்கள். அண்ட் பண்ணி முடிச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்ததுன்னா. குக்கும்பரை நல்லா தோல் சேவி எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த தோல் வந்து அவ்வளோ ஒன்றும் எனக்கு டேஸ்ட் பிடிக்கல, அதனால் தோல் சீவி எடுத்திருக்கேன். தோல் சீவி எடுத்து வச்சு இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. எனிவே அரைக்க தான் போகிறீங்க, ஸோ இட்ஸ் ஃபைன். என்ன சைஸில் கட் பண்ணாலும் ஓகே. பட் எனக்கு கட்டிங் பிடிக்குங்கிறதுனால நான் கொஞ்சம் சின்ன சின்னதாகவே கட் பண்ண போகிறேன். நான் இந்த மாதிரி சைஸில் ஃபுல்லாக எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் பெருசாக நறுக்கணுன்னா நறுக்கிக்கோங்க. நான் ஒரு மாதிரி க்யூப்ஸ் மாதிரி எல்லாம் ஈவன் சைஸில் நறுக்கிட்டேன். எனிவே மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம். இதோட என்னென்ன சேர்க்குறோன்னு பார்க்கலாம். நம்ம இப்போது மோர் குழம்புக்கு வேண்டியதெல்லாம் அரைக்க போகிறோம். நான் வந்து இது எப்போவும் பண்ணுற மாதிரி பண்ணல, ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ எப்படி வரும்னு தெரில. பட் இங்கே தேங்காய் போட்டிருக்கேன் மிக்ஸி ஜாரில். தயிர் பச்சடிக்கு வந்து கொஞ்சம் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி கொஞ்சம் கடுகு போட்டால் அது ஒரு கொஞ்சம் அந்த கசப்பு டேஸ்ட்டு கொடுக்கும், அது நல்லாயிருக்கும். ஸோ அதனால கொஞ்சோண்டு கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம், எக்ஸ்பிரிமெண்ட்டு தான், எப்படி வருதுன்னு பார்ப்போம். நான் ஒரு 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் காரம் பிடிக்கும், அதனால 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் எப்படியோ, நீங்கள் எப்படி சாப்பிட்டீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ்வலாக 5 ஆட் பண்ணுவேன். இது ஒன்றும் அவ்வளோ காரம் உள்ள பச்சை மிளகாய் இல்லை, அதே சமயம் காரமும் இல்லாமல் இல்லை. ஸோ எங்களுக்கு ஓரளவுக்கு இது கரெக்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணுறேன். நான் கொஞ்சம் ஜீரகம் ஜாஸ்தி சேர்ப்பேன், பிகாஸ் எங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கும். அதனால் நான் கொஞ்சம் நிறைய சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது இதோடு சேர்த்து வெள்ளரிக்காவையும் ஆட் பண்ண போகிறேன். இதோடு சேர்த்து வெள்ளரிக்காவையும் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தண்ணி விட போகிறது இல்லை, ஏன்னா வெள்ளரிக்காவே வந்து அரைஞ்சால் கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் தண்ணி விடாமல் நல்லா கொஞ்சம் கோர்ஸாக அரைக்க போகிறேன். கொஞ்சம் ஐ திங்க் 2 வெள்ளரிக்காய் கொஞ்சம் ஜாஸ்தி தான், பட் ஓகே, இட்ஸ் ஃபைன். ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி அரைச்சாச்சு. நான் வந்து என்னோடய ரெக்கமெண்டேஷன், நான் எடுத்த சைஸ் வெள்ளரிக்காய் எடுத்திங்கன்னா ஒரு வெள்ளரிக்காய் போடுங்க. இது வந்து 2 வந்து ரொம்ப டூ மச்சாக இருக்குது. பட் இது அரைச்சாச்சு. இப்போது தயிர், மஞ்சள் பொடி சேர்த்து இதை ஆட் பண்ணி மோர் குழம்பு பண்ண வேண்டியது தான். நான் வீட்டில் பண்ண தயிர் தான் எடுத்துக்க போகிறேன். இந்த தயிரை எடுத்து கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நான் நிறைய பேர் வந்து முதல்ல தேங்காவை கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணுவாங்க, பிகாஸ் தயிர் கொதிச்சா திரிஞ்சிடும் சொல்லிட்டு. பட் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு வந்து பச்சை தேங்காயும் பிடிக்கும், தயிரும் கொஞ்சம் ரொம்ப ஓவர் குக்கில் ஆனாலும் பிடிக்கும். ஓரளவுக்கு அந்த பச்சை மோர் குழம்புன்னு சொல்லுவாங்களா, அந்த டேஸ்ட் எங்களுக்கு பிடிக்கும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மிதமான சூடில், ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் நான் அதை பார்த்துட்டே கொதிக்க விட்டுடுவேன். கொதிக்க விட்டுட்டு ஃபைனலாக தேங்காய் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலையும் தாளித்து கொட்டிடுவேன். சம்டைம்ஸ் மோர் குழம்புல நான் வந்து கொரியாண்டரும் ஆட் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு புட் இட் ஆன் டாப். அதே மாதிரி இஞ்சியும் ஆட் பண்ணுவேன். இந்த வாட்டி அந்த குக்கும்பர் ட்ரை பண்ணுறதுனால ரொம்ப ஓவராக பண்ண வேண்டாம், லெட்ஸ் ஜஸ்ட் ஸ்டிக் டு த பேஸ் ஆஃப் த குக்கும்பர் டேஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு நான் அதெல்லாம் பண்ணல. டிஃப்ரெண்ட் எங்களுக்கு வந்து மோர் குழம்பு ரொம்ப பிடிக்கும். தேங்காய் போட்டு என்ன பண்ணாலும் ரொம்ப பிடிக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோர் குழம்பு பண்ணுவேன். திஸ் இஸ் ஒன் டைப். அண்ட் இதில் வெள்ளரிக்காய் ஆட் பண்ணதும் மஸ்டர்ட் ஆட் பண்ணதும் இந்த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ பார்ப்போம். இதில் மோர், அந்த அரைச்சி வச்ச உழுது அண்ட் கொஞ்சம் மஞ்சள் பொடி எல்லாத்தையும் சேர்த்து போட்டு
கலக்கியிருக்கேன். கொஞ்சம் அங்கங்கே பார்த்தேன், அந்த குக்கும்பர் பீசஸ் கொஞ்சம் அப்படி அப்படியே இருந்தது. பரவாயில்ல, அதுவும் எப்படி தான் இருக்குதுன்னு பார்ப்போம். இட் ப்ராபப்ளி வில் கிவ் டெக்ஸ்சர் டு இட். உங்களுக்கு மசியாக அரைக்கணுன்னா மசியாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோ ஒன்றும் இல்லை, கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே இந்த பாருங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், 2-3 பீஸ் இருந்தது. பட் இட்ஸ் ஓகே, குக்கும்பர் ரா சாப்பிட்டா நல்லது தான். ஸோ இட்ஸ் ஃபைன். இப்போது இதை வந்து லைட்டு சூடில், லைட் லோ ஃப்ளேமில் சூடு பண்ண போகிறேன். இப்போ கொதிக்கிற டயத்தில் நம்ம வந்து இதுலேருந்து கருவேப்பிலை பறிச்சிடலாம். கருவேப்பிலை பறிச்சு விட்டோன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்ல கலர் வர ஆரம்பிச்சிடுது. அண்ட் யூனோ திக்கு தயிர் வந்து வாட்டரியாக ஆரம்பித்து நல்லா பிளெண்ட் ஆகிடுது. இப்போ வந்து டெம்பரிங் போட்டுடலாம். அண்ட் நம்ம வீட்டு இது பேர் என்ன, கறி லீவ்ஸ் அவ்வளோ மணக்குது. எடுக்கும்போதே அவ்வளோ ஸ்மெல்லு. ஸோ ஐம் எக்ஸைட்டட் ஃபார் த அரோமா ஆஸ் வெல். நான் சொன்ன மாதிரி தாளிச்சு கொட்டியாச்சு. கொஞ்சம் கொரியாண்டரும் போட்டாச்சு. அதில் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்து குழம்பு ரெடி டு ஈட். நான் வந்து இன்றைக்கி சாதத்துக்கு பதிலாக கீன்வா பண்ணியிருக்கேன். ஸோ இது கீன்வாவோடு சாப்பிடுவேன். ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நான் வந்து பேர் என்ன, பெருங்காயம் ஆட் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து யூனோ பீப்புள் ஹூ ஆர் இன் த ஸ்பிரிச்சுவல் பாத் டு நாட் லைக் டு ஹாவ் பெருங்காயம். ஸோ எனக்கு அது ரொம்ப பழகி போயிடுது நான் பெருங்காயம் ஆட் பண்ணாமல். என் பையனுக்கு ஆனால் ரொம்ப பிடிக்கும் அந்த வாசனை. ஸோ அவனுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுடுவேன். பட் இன் ஜென்ரல் when I'm making I don't do it. உங்கள் இஷ்டம், நீங்கள் அந்த மாதிரி யூனோ இஃப் யூ வாண்ட் டு புட் பெருங்காயம் தாளிக்கும் போதே பெருங்காயம் போட்டுருங்க. நான் போடலை, நான் போடாமல் என் பையனுக்கு மட்டும் ஆட் பண்ணுவேன். யூனோ இட்ஸ் ப்ரிட்டி குட் ஆக்சுவலி. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஒன்றும் பெரிய குக்கும்பர் போட்ட டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரியல. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். கொஞ்சம் கப்பில் போட்டு ஐ மேட் மை சன் டேஸ்ட் இட். அவனுக்கு வந்து அந்த கடுகு அரைச்சி விட்டது வந்து இட் கிவ்ஸ் அ ஸ்ட்ராங் பஞ்ச். அது வந்து ஓவர் பவரிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னான். ஸோ தட் ஐ ஷுட் அவாய்ட் நெக்ஸ்ட் டைம். நீங்கள் உங்களுக்கு அந்த கடுகு அரைச்சி விட்டு டேஸ்ட் பிடிக்கலன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் ஹீ செட் குக்கும்பர் போட்ட இது ஒன்றும் பெருசாக இட் டிடன்ட் மேக் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இன் த டேஸ்ட். பட் டெக்ஸ்டர் வந்து கொஞ்சம் யூனோ நார்மலாக பண்ணுறதை விட கொஞ்சம் திக்காக இருக்குன்ற மாதிரி சொன்னான். But he said he loved it, and I think this is a good way to leverage your cucumber. And தெரியாது, chunka நம்ம salad சாப்பிட்ருப்போம், பச்சடி சாப்பிட்ருப்போம். This is another way to leverage the cucumber. So அவனை பொறுத்த மட்டும் I was very creative. And next time he wanted me to avoid the mustard seeds raw-வா அரைச்சி விட்டது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ். if you try it with mustard seeds or without mustard seeds, please comment and let me know. இதில் நீங்கள் ஏதானும் if you can think of any variation or something else that would make a difference or enhance the taste, also let me know in your comment. நான் வந்து I am very happy for leveraging 2 cucumbers in a way that we all at home will enjoy and consume it. So I'm super excited. இன்னைக்கு சாப்பாடு வந்து குயிக்காக சொல்லிடுறேன். கீன்வா பண்ணியிருக்கேன், குக்கும்பர் மோர் குழம்பு, அண்ட் காராமணி காய் பண்ணியிருக்கேன், அண்ட் மாங்காய் இது பேர் என்ன கட்மாங்கான்னு மிளகா மாங்கான்னு சொல்லுவாங்க. மிளகா மாங்காய். ஸோ ரா மேங்கோ வாங்கி அதை கட் பண்ணி மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, கடுகு, உப்பு எல்லாம் போட்டு நல்லெண்ணெயில் தாளித்து கொட்டின மாங்காய். இது வந்து யூஸ்வலாக we have it almost மாதத்தில் ஒரு 2-3 வாட்டி if we were able to get mangoes, then அது இருக்கும். மோர் இங்கே வந்து we all love pickles, but in the fresh pickle
put together and finished in 1 or 2 days is something that we all relish. என் பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எல்லாமே இறங்கிடும், ஈவன் பிடிக்காதது கூட அவனுக்கு இறங்கிடும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி அதுதான் சமையல். உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் கிவ் யுவர் ஃபீட்பேக் அரவுண்ட் ஹவ் எல்ஸ் டு யூஸ் அ குக்கும்பர். தேங்க்யூ.